லாஸ்ட் இயர் அரௌண்ட் திஸ் டைம், அதாவது டிசம்பரில் நான் 2025க்கான என்னுடைய பிளான்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம ரெசல்யூஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்னுடைய 2025 ரெசல்யூஷன்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் யூஸ்வலாக நம்ம ரெசல்யூஷனாக என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஃபியூ வீக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், இல்லை ஃபியூ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுவோம், நெக்ஸ்ட் நியூ இயர்க்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் யூ வுடன்ட் பிலீவ் மீ, நான் வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் இதுதான் வந்து என்னுடைய ரெசல்யூஷன் அப்படின்னு எழுதிட்டு, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் என்னோட சேனலில் என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கிட்டையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது நான் இதுதான் வந்து 2025ல் பண்ண போகிறேன் அப்படின்னு. யூ வுடன்ட் பிலீவ் மீ, இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணதுனால இட் வாஸ் டிரைவிங் மீ த்ரூ அவுட் த 2025, த இயர் 2025. ஸோ சம்வேர் இந்த பேக் ஆஃப் த மைண்ட் வந்து என்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த கோல் நீ அச்சீவ் பண்ணணும், இந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு டூ திஸ் திங், இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு புஷ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சோ அது மாதிரி இந்த இயரும் பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. அண்ட் நான் மட்டும் பண்ண போகிறதில்ல, என் கூட சேர்ந்து நீங்களும் பிளான் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் 5 கோல் ஆச்சும் பிளான் பண்ணுங்கள் 2026க்கு. என்னென்ன மாதிரி கோல்ஸு பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரெஃபரன்ஸுக்காக நான் வந்து என்னுடைய பிளான்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். அது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதுங்க. அட்லீஸ்ட் 5, அட்லீஸ்ட் இந்த கமெண்ட்லையாச்சும் எழுதி வைங்க. ஓகேவா? ஸோ தட் நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வீடியோவில் நான் 2025ல் வந்து என்னென்ன பிளான் பண்ணேன், அது எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னோட 2026 பிளான்ஸை பார்க்கலாம். 2025 வந்து நான் அப்படியே 100% அச்சீவ் பண்ணிட்டேன் இல்லை, யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. பட் அந்த பேப்பரில் எழுதின ஒரே காரணத்துக்காக நான் ஒரு 80லேருந்து 90% வந்து அச்சீவ் பண்ணிட்டேனே சொல்லலாம். சப்போஸ் நான் அந்த மாதிரி பேப்பரில் எழுதாமல் உங்ககிட்ட பப்ளிஷ் பண்ணாமல் இருந்தால் 25% கூட நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரில. ஸோ தட் ஹெல்ப் மீ அ லாட் அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கும் ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐ ஹோப் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் வந்து நான் லாஸ்ட் இயர் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது என்னோடய 2025 கோல்ஸ் அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதினது. இப்போ 1 by 1 சொல்கிறேன், நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணேன், இதெல்லாம் வந்து பாதி அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் கோல், அதை அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் வந்து வெப்சைட் ஒன்று ஆரம்பிக்கணும், அதாவது என் பேரில் எனக்காக ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் யூ வுடன்ட் பிலீவ் மீ, ஐ பில்ட் 2 வெப்சைட்ஸ் அண்ட் தென் எல்லாத்தையும் வந்து நானாக ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணேன். ஸோ ஒன்று வந்து இந்த நேம் இல்லை, இந்த நேம் டொமைன் கிடைக்கல. ஸோ ஒன்று வந்து mrcavirtuals.com. ஸோ இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணால் நீங்கள் வந்து சிஏ ஃபவுண்டேஷனில் அக்கௌண்ட்ஸு லா கிளாஸஸ் வாங்கலாம், அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. இன்னொன்று வந்து சிஏ கிருபாகரன் லோகநாதன். நான் ஃபுல் நேம் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, கிருபாகரன் லோகநாதன் .in அப்படின்னு வரும். ஓகேவா? அதில் போய் பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னுடைய ஜேர்னி எல்லாத்தையும் நான் போட்டிருப்பேன். நான் இந்த வெப்சைட் ஒன்று பில்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து இந்த ஒரு பேப்பரில் எழுதி இல்லைன்னா ஐ டோன்ட் நோ நான் அது நடந்திருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் இட் பூஸ்ட் மீ. அண்ட் இந்த பேப்பரில் எழுதுனது வந்து எனக்கு செமையாக மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு அச்சீவ் திஸ் ஒன். ஸோ வெப்சைட் 2 பில்ட் பண்ணியிருந்தேன். ஹையர் அண்ட் இன்டர்ன். ஸோ இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஒரு இன்டர்ன் வந்து நான் ஹையர் பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். Again, you wouldn't believe me, I had 2 interns. For a period of like 2லேருந்து ஒரு 3 months வந்து நான் 2 இன்டர்ன் வந்து ஹையர் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவங்களுக்கு ஒர்க் டெலிகேட் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ஒர்க் இல்லை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். பட் யா, ஸோ இன்டர்னையும் நான் ஹையர் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய வெயிட்டை வந்து 69 kgs வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். லைக் ஐ வாஸ் நாட் 69, நான் வந்து ஒரு 74 என்னமோ இருந்தேன். அண்ட் எதுக்காக நான் வெயிட் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, if you want to achieve the balanced இந்த 69 kgs வரணும்னா you have to have a proper healthy diet இருக்கணும், ஜிம்முக்கு போகணும், ரன்னிங் போகணும் அப்படின்ட்டு அந்த காம்பினேஷன்லாம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. பட் இதை நான் சீரியஸாக ஃபாலோ பண்ணல. பிகாஸ் ஐ வாஸ் வெரி பிஸி வித் சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். ஐ வாஸ் ஸோ மச் ஸ்ட்ரெஸ்ட் அபவுட் தட். அண்ட் டுவர்ட்ஸ் த என் நவம்பரில் தான் வந்து நான் ஆரம்பித்தேன். பட் கரண்ட்லி ஐ இந்த கேலரி டெஃபிசிட், ப்ராப்பராக ஹெல்த்தி டயட், ஜிம், ரன்னிங்லாம் போயிட்டுருக்கேன். ஸோ ப்ராப்ளி another 1 or 2 months வந்து I'll be able to achieve that. ஸோ அது வந்து நான் 2026 பிளானில் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் அச்சீவ் பண்ணல இன்னும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள் ரிலேட்டட் டிஷ் வந்து நான் கற்றுக்கணுன்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் வந்து நான் ஒரு ஃபியூ வெஜிடபிள் டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணி கற்றுட்ருந்தேன். அதுக்கப்புறம் லிங்க்டின்ல வந்து 52 வீக்ஸ் வந்து போஸ்ட் போடணுன்னு இருந்தேன். ஐ couldn't do it. பட் இன்ஸ்டாகிராமில் வந்து ஐ ஸ்டார்டட் போஸ்டிங் இட். ஸோ வி ரீசென்ட்லி அச்சீவ்ட் 10K ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தட்ஸ் ஆல்சோ கோயிங் குட். அண்ட் யூடியூப்பில் வந்து 25,000 வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும்னு நினச்சோம். யூனோ வாட், இதை வந்து நம்ம செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக், ஐ திங்க் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்லேயே வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஆகஸ்ட் 2025லேயே. ஸோ பேசிக்காக ஒரு 4 மாதம் முன்னாடியே வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். அண்ட் கரண்ட்லி வேறு 36K.
ஒரு 11,000 வந்து அதிகமாகவே இருக்குது. அண்ட் 52 வீடியோஸ் வந்து மேபி விட் ஹவ் போஸ்டட் ஐ கெஸ் இன்க்ளூடிங் ஷார்ட்ஸ். பட் லாங் ஃபார்ம் வீடியோ ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தேன். பிகாஸ் அகைன் ஐ வாஸ் பிஸி வித் சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். அண்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு இந்த எக்ஸ்எக்ஸ் போட்டிருக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த லெவல் வந்து ரீச் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதை விட எக்ஸ்ட்ராவே ஒரு 10K அதிகமாகவே நான் வந்து பில்ட் பண்ணியிருந்தேன் போர்ட்ஃபோலியோவை. இட்ஸ் கோயிங் குட். அண்ட் இது ஏன் சார் ரிவீல் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால், ஐ எம் ஓகே ரிவீலிங் இட். பட் எங்கள் வீட்டில் வந்து தே ஆர் நாட் ஹாப்பி. ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்து போர்ட்ஃபோலியோ ரிவீல் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு. ஸோ அதனால் வாட் ஐம் திங்கிங் இஸ் ப்ராபப்ளி இதுக்கப்புறம் வந்து ஐம் பிளானிங் டு ஸ்டார்ட் ஒரு மெம்பர்ஷிப் வீடியோ. அதில் வந்து இந்த ஃபயர், அதாவது ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு மட்டும் போர்ட்ஃபோலியோ ரிவீல் பண்ணலாம். ஸோ மேபி அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி, ஐ ஸ்டார்ட் போஸ்டிங் மெம்பர்ஷிப் வீடியோஸ் சூன். அதில் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ ரிவீல் பண்ணுறேன். ஸோ தோஸ் பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் அவங்க வந்து அதில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 5K. 5Kனா பேசிக்காக 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணும். ஓகே, ஓடணும். பெருசாக இந்த கேப் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஓடுறது. ஸோ சம்வேர் இன் நவம்பர் 2024 வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு மினி மேரத்தானில் வந்து என்னை என்ரோல் பண்ணியிருந்தாங்க. அது முன்னாடி வரைக்கும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட என்னால் கண்டினியூஸாக ஓட முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் மேரத்தானுக்கு ஓடுறதுக்காக ட்ரெயின்டு மை செல்ஃப். ஸோ ஒரு அக்டோபர் 2024 வந்து ஒரு ஃபுல் மந்த் வந்து ஐ ட்ரெயின்டு மை செல்ஃப். அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு அச்சீவ் 5K. ஸோ அதனால் ஓகே, 2024 ஒரு வாட்டி நம்ம ஓடிட்டோம். ஸோ 2025 வில் ஹேவ் இட் ஆஸ் அ பிளான். ஒரு 12 டைம்ஸ் ஓடலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபார் அப்டில் இந்த வீடியோ வந்து நான் 30th டிசம்பர் வந்து எடுக்கிறேன். இது வரைக்கும் நான் 11 டைம்ஸ் வந்து ஓடியிருக்கேன். 11 அவுட் ஆஃப் 12. அண்ட் நாளைக்கு 31st டிசம்பரில் வந்து ஐம் கோனா டூ மை லாஸ்ட்டு 5K ஓடிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த 12 நான் ஓடின அந்த 5Kவையும் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டில் லைக் ஸ்டோரிஸில் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதோடைய லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன். மிஸ்டர் சி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு வந்து முடிச்சிடுவேன். பட் இன்றைக்கி நான் லெக் எக்ஸசைஸ் போட்டிருக்கேன். நாளைக்கு எந்த அளவுக்கு ஓட முடியும்னு தெரியல. பட் ஐ வில் பி ஏபிள் டு டூ இட் ஐ கெஸ். பட் 10K வந்து ஐ டிடன்ட் ப்ராக்டிஸ் ஃபார் இட் எட். ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் வந்து முடிப்பேன்னு நினைக்கிறேன். புக்ஸ் வந்து 4 படிக்கணும்னு போட்டிருக்கேன். பட் ஐ எண்டட் அப் ஸ்டடிங் ஒன்லி 1 புக் பிகாஸ் அகெயின் ஐ வாஸ் வெரி பிஸி வித் சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். என்ன புக் படித்தேன்னா டாக்கிங் அட் நைட் அப்படின்னு ஒரு ரொமான்டிக் புக் படித்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அட் நைட் இட்ஸ் அபவுட் வில் அப்படின்னு ஒரு கேரக்டரும் ரோஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரும் வந்து செமையாக இருக்கும். ஸோ தே வில் ஃபால் இன் லவ், அங்கே செப்பரேட் ஆயிடுவாங்க, அகெயின் ஃபால் இன் லவ் ஆவாங்க. ஸோ இட் வாஸ் குட். அண்ட் அந்த புக்கை தவிர நான் வேறு எதுவும் படிக்கல. அண்ட் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் புக்ஸ்லாம் வந்து நான் கேட்கணும்னு நினச்சேன், லைக் பார்க்கணுன்னு நினச்சேன். பட் ஐ வாஸ் ஜஸ்ட் லிசனிங் டு இட். பாட்காஸ்ட் தான் கேட்டேன். பட் பெருசாக புக்ஸ் படிக்கல. பட் தட்ஸ் ஃபைன். எனிவேஸ் நான் ஃபவுண்டேஷனில் ஐ வாஸ் வெரி பிஸி. அண்ட் சிஏ ஃபவுண்டேஷனில் வந்து அக்கௌண்ட்ஸும் லாவும் வந்து நான் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அக்கௌண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் அவைலபிள் ஆன் த சிஏ மிஸ்டர் சிஏ virtuals.comல வந்து இட்ஸ் அவைலபிள் ஃபார் பர்ச்சேஸ். நீங்கள் வந்து போய் வாங்கிக்கலாம். அண்ட் லாவும் வந்து ஐ டிடன்ட் டேக் இட், பட் ஐ ஹேட் சம் ஒன். ஸோ கௌதம் சார் வந்து எடுக்கிறார் லா. ஸோ அதுவும் வந்து இட்ஸ் அவைலபிள் ஆன் மிஸ்டர் சிஏ virtuals.com. அண்ட் இனிஷியலாக வி பிளான் ஃபார் ஹையர், அதாவது எக்கனாமிக்ஸ்க்கும் கியூஐக்கும் ஹையர் பண்ணுறதா பிளான் இருந்துச்சு. ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு த டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டி பார்த்துருக்கோம். அவங்க வந்து இப்போ புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோப்ஃபுல்லி என்னது ஒரு 3 மந்த்ஸில் வந்து இட் வில் பி ரெடி த ரெக்கார்டிங்ஸ். அண்ட் கியூஏ வந்து நானே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் வி குடன்ட் ஃபைண்ட் எனி ஒன். ஸோ ஐ மை செல்ஃப் நானே வந்து ஸ்டெப் இன் ஆகிட்டு ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கிளாஸஸ். ஸோ ஃபார் 6 சாப்டர்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ மேபி ஆனது ஒரு 2 to 3 மந்த்ஸில் வந்து முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இது முடித்த பிறகு தான் வந்து த கிளாஸஸ் வில் பி அவைலபிள். சோஃபா வந்து 2 கிளாஸஸ் தான் அவைலபிளாக இருக்குது. இது முடித்த பிறகு மொத்தமாக ஆல் த கிளாஸஸ் வில் பி அவைலபிள். அண்ட் பிகாஸ் வி மேட் சம் எரர், லைக் மிஸ்டேக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இனிஷியலாக வி enroll students for all the 4 subjects. ஓகே, ஸோ கிளாஸஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. பட் வி மேட் ஷோர் இந்த மாதிரி எந்த தப்பான இதுலேயும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப லிமிட்டட் நம்பராக ஒரு 20, 15 அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நாங்கள் என்ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களால் முடியாத பட்சத்தில் வந்து வி டாக் வித் தெம். அவங்ககிட்ட என்ன நிலைமை அப்படின்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு இட்ஸ் கோயிங் குட். லெட்ஸ் சி. ஸோ அதனால தான் ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு
ஸோ ஒன்லி வென் வி ஹேவ் 100% ரெக்கார்டிங் இருக்கிறப்போ தான் வந்து கிளாஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் அக்கௌண்ட்ஸ் ஃபார் லாக்கும் 100% ரெடியாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை த கிளாஸஸ் அவைலபிள். எக்கனாமிக்ஸும் QYக்கும் இட் வில் பி அவைலபிள் இன் 2026 இந்த ஏர்லியர் 2026. ஸோ லாஸ்ட் இயர் வந்து லண்டனும் பாரிஸும் போகணும்னு நினச்சேன். பிகாஸ் நான் அயர்லாண்டில் இருக்கனால லண்டனும் பாரிஸும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. பட் இட்ஸ் நாட் லைக் உடனே போக முடியாது. யூ ஹவ் டு கெட் த வீசாஸ் அண்ட் ஸ்டஃப். பட் நான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எதுவுமே எடுக்கல லாஸ்ட் இயர். பட் ஹோப்ஃபுல்லி இந்த இயர் போயிடணும். ஸோ இது டிக் போட்டுக்கிறேன். இந்த 12 டைம்ஸ் இது ஓடிடுவேன் நாளைக்கு. இதுவும் டிக் போட்டுட்டேன். CA ஃபவுண்டேஷன் எது முடிஞ்சிருச்சு, இது இன்னும் முடியலை. இது பாரிஸ் லண்டன் போல். அண்ட் லைசன்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன் அயர்லாண்டில். அதுக்கான கிளாஸஸ்லாம் முடித்தேன். ஈவன் டெஸ்ட்டுக்கும் புக் பண்ணேன். ஆனால் புக் பண்ண அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நான் போகல. ஸோ 65 யூரோஸ் வந்து ஸ்வாக் ஆகிடுச்சு. ஐ திங்க் 85 யூரோஸ். பிகாஸ் ஐ வாஸ் இன் ப்ரிப்பேர்ட் வெல். இங்கே வந்து டிரைவிங் டெஸ்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல. அதுக்காக நான் அப்பியர் ஆகலை. அதுக்கப்புறம் ஐ டிடன்ட் ஈவன் அப்ளை ஃபார் த நெக்ஸ்ட் டெஸ்ட்டு. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் இல்லாண்டி கிடைக்கும். அடுத்தது சோஷியல் மீடியாவும் லிமிட்டடாக யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஓரளவுக்கு நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். பட் இப்போது ரீசெண்டாக ரீல்ஸ் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஷுட் ஸ்டாப் இட். ஸோ வித் தட் இந்த 2025 உடைய என்னோடய கோல்ஸ் நான் எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70% 80% வந்து நான் அச்சீவ் பண்ணியிருந்தேன். பட் இந்த அச்சீவ் பண்ணதே வந்து பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். இங்கே நான் ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை யூடியூப்பில் போடாமல் இருந்திருந்தேன்னா இதை அச்சீவ் பண்ணியிருப்பேன் நானே, எனக்கு தெரியல. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் சி 2026 உடைய என்னுடைய பிளான்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் மை 2026 பிளான்ஸ். என்ன சார் ஒன்றுமே காணும் அப்படின்னா ஐ வில் ரிவீல் ஒன் பை ஒன். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் வந்து CA ஃபவுண்டேஷன் எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து இந்த இயர்க்குள்ளே வந்து ஷுட் பி அவைலபிள் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து குவாலிட்டி கிளாஸஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுக்கணுன்றது தான். ஸோ ஃபார் 2 சப்ஜெக்ட் வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது. அக்கௌண்ட்ஸும் அண்ட் லாவும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ mrca.virtuals.com போய் பாருங்கள். பட் எக்கனாமிக்ஸும் QYவும் வந்து அந்த ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ ஏப்ரல் 2026க்குள்ளே எப்படியாச்சும் வந்து அந்த சப்ஜெக்டையும் வந்து அவைலபிள் பண்ணுறது தான் வந்து பிளானு. ஸோ தட்ஸ் த மோஸ்ட் ப்ரையாரிட்டி பிளான் ஃபார் 2026. ஸோ அதுக்கப்புறம் ACCA கிளாஸஸ் ஒன்ஸ் இந்த CA ஃபவுண்டேஷன் கிளாஸ் முடித்தோன்னே ACCAவில் அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ் ஆச்சும் இந்த 2026க்குள்ளே வந்து முடிக்கணும். ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த 2026 பிளான். லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். அண்ட் தேர்ட் பிளான் என்ன பார்ப்போமா? அண்ட் ஒன்ஸ் இட்ஸ் மேட் அவைலபிள் த CA ஃபவுண்டேஷன் ACCA கிளாஸஸ் அட்லீஸ்ட் ஒரு 100 ஸ்டூடெண்ட் ஆச்சும் இந்த ஏரியாவில் வந்து என்ரோல் பண்ணணும். ஸோ லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஒரு ஐ திங்க் 60-70+ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ பட் அதை ப்ராப்பராக நான் வந்து கவுண்ட் பண்ணல. ஸோ இந்த வாட்டி என்ன பிளான்னா, ஓகே மந்த்லி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்டேட் லைக் என்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அவசரமே இல்லை. ஒன்ஸ் ஆல் த சப்ஜெக்ட் ரெக்கார்டிங் வந்து 100% அவைலபிள் ஆகிட்ட பிறகு தான் வந்து ஐம் கோனா மேக் த கவுண்ட். ஸோ இட் வில் கெட் ஸ்டார்டட் பை ஏப்ரல் 2026க்கு அப்புறம் தான் வந்து ஐம் கோனா கவுண்ட் இட். ஓகே, அதுக்கு முன்னாடி அவர் கவுண்ட்லாம் வந்து ஐம் கோனா இக்னோர் இட். ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பிளானு. பட் லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். இட் குட் பி மோர், இட் குட் பி லெஸ். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவாலிட்டியான கிளாஸஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் பட் who are லைக் எக்கனாமிக்லி பேக்வர்ட், அதாவது அவங்களுக்கு வந்து CA படிக்கணும்னு ரொம்ப டிசர்விங்காக இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, எஃபர்ட்ஸ் போகிறாங்க. பட் கிளாஸஸ் வாங்குறதுக்கு எல்லாம் சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஒரு பிக் சிட்டியில் வந்து தங்கி படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களால அஃபோர்டபுள் பண்ண முடியாத அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டிஸ்கவுண்டடில் கிளாஸஸ் கொடுக்கும். ஃப்ரீயாக கொடுத்தா வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50%, 75% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இயர் 2026 வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது ஒரு பிளானு. லெட்ஸ் சி. அண்ட் உங்களுக்கு நீங்கள் mrca.virtuals.com போயிட்டு அந்த ஃபீ பார்ப்பீங்களா? ஆல்ரெடி அது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். பட் அதையும் என்னால் கொடுக்க முடியல அப்படின்ட்டுருக்கவங்க வந்து ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு மீ. ஸோ யூஸ்வலாக இந்த சிங்கிள் பேரண்ட்டு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தாலே நம்மளால் சொல்ல முடியாது கரெக்டாக. ஸோ எக்கனாமிக்லி அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பர்டிகுலர் மெயிலில் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். மெயில் டு mrc.gmail.com. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் மெயில் டு mrc@gmail.comக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். I'll respond to you. ஓகேவா? அண்ட் ஸோ ஃபோர்த் கோல் என்னென்னு பார்ப்போம். வீக்லி ஒன்ஸ் RTP MTP
நீங்கள் சால்வ் பண்ண தேவையில்ல, நான் சால்வ் பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்ட் நான் டீச் பண்ணுறேன்னா ஐ ஷுட் பி அப் டு டேட்டாக இருக்கணும், கரெக்டாக? ஸோ அதுக்காக ஐ வாண்ட் டு சால்வ். இப்போ ஒரு வீக்கில் வந்து எய்தர் ஆர்டிபி, எம்டிபி, அக்கௌண்ட்ஸ் சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீக் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் ஏசிசிஏ கிளாஸஸ்லாம் ஆரம்பிச்சோன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி சால்வ் பண்ண ஒரு ஆர்டிபியில் என்னெல்லாம் இருக்கும், இந்த ஓல்ட் சாப்டரில் இருக்க எல்லா கொஸ்டின்லேருந்து ஒன்று வந்திருக்கும், கரெக்டாக? ஸோ எம்டிபிலையும் அந்த மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் இது சால்வ் பண்ண ஈவன் ஐ வில் பி அப் டு டேட்டாக இருப்பேன், கரெக்டாக? ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடைய சேம் லெவலாக அவங்க ஓகே இந்த சாப்டர் வந்து இந்த பர்டிகுலர் அட்டெம்ப்ட் வரைக்கும் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ அதுக்காக ஸோ தட் ஐ கேன் சால்வ் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் இன் அ பெட்டர் வே அண்ட் இன்னும் குவாலிட்டியான கிளாஸஸ் கொடுக்கலாம் அதுக்காக. ஸோ அது வந்து ஒரு பிளானாகவே வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஐ மேக் ஷூர் அட்லீஸ்ட் 1 ஆர்டிபி ஆர் 1 எம்டிபி நான் எடுக்கிற சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நான் சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த இயர் வந்து அட்லீஸ்ட் 2 புக்ஸ் வந்து படிக்கணும்னு போட்டிருக்கேன். லெட்ஸ் see how it goes. லாஸ்ட் இயர் வந்து 4 புக் படிக்கணும்னு நினச்சி நான் 1 புக் தான் படித்தேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கலாம் அப்படின்றதுக்காக 2 புக் மட்டும் போட்டிருக்கேன். பிகாஸ் ஐல் பி வெரி பிஸி வித் சிஏ ஃபவுண்டேஷன், ஏசிசிஏ கிளாஸஸ். இதுக்கப்புறம் டைம் கிடைக்கிறதுல தான் நான் புக் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 இஸ் ரியலிஸ்டிக்காக இருக்குது. லெட்ஸ் see how it goes. அதுக்கப்புறம் லைக் பிளான் நம்பர் 7 அதே அந்த வெயிட்டை வந்து 65லேருந்து 69 கேஜஸாக மெயின்டைன் பண்ணோம். ஹோப்ஃபுல்லி பை ஃபெப்ரவரி இல்லை மார்ச்சில் வந்து ஐ ரீச் லைக் இந்த 69, 68 அந்த கேஜஸ் வந்து ரீச் ஆயிடுவேன். பட் த ரீசன் ஒய் ஐ கீப் திஸ் கோல் வந்து இப்போது நீங்கள் ஒரு வெயிட்டை வந்து நீங்கள் லைக் அச்சீவ் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஹெல்த்தியான டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஜிம்முக்கு வந்து ரெகுலராக போகணும், அது ரன்னிங், கார்டியோ பண்ணணும். ஓகேவா? ஸோ பேசிக்காக இது 3த்தையும் நான் பண்ணால் தான் இந்த வெயிட்டை வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக தான் ஐ டூ திஸ். அண்ட் நவ் வந்து நான் என்னுடைய வெயிட்ஸு, நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் ரன்னிங் போடுறேன், எல்லாத்தையும் வந்து நான் டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு வரேன். ஸோ என்னுடைய ஸ்ட்ராங் சஜஷன் என்னென்னா, இமீடியட்லி ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ கோ அண்ட் பை ஒரு வெயிட் ஸ்கேல். ஸோ பேசிக்காக இந்த வெயிட் பார்க்குற மிஷின் சொல்லுவாங்களே, அதை வந்து வாங்குங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம வெயிட் எப்போவும் செக் பண்ணுவோம். ஸோ வருஷத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனால், இல்லைனா ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போனால் அப்போ தான் வந்து செக் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே அது வந்து சர்ப்ரைஸாக இருக்கும். ஓகே, நம்ம வெயிட் ஏறிட்டோம், குறைஞ்சிட்டோம் அப்படின்றது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் இஸ் சம்திங் லைக் உங்களுடைய பாடி வெயிட்டு, இல்லைனா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க, எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணுறீங்க அப்படின்றது சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ நீட் டு நோ ஆன் அ டெய்லி பேசிஸ். ஓகேவா? ஸோ நான் இவ்வளோ சாப்பிட்றேன், இவ்வளோ வந்து நான் ஒர்க்குக்கு நடந்து போயிருக்கேன், இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறேன், அப்படினால எனக்கு இவ்வளோ கேலரி பர்ன் ஆகிருக்கு, நான் இவ்வளோ வெயிட் ஏறியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஜஸ்ட் லைக் உங்கள் பேங்க்கில் வந்து இவ்வளோ காசு இருக்குது, நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், இத்தனை மாதம் கழிச்சு எனக்கு சேலரி வரும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு மைண்டில் தெரியும்ல, இதுக்கு மேலே நான் செலவு பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா நீங்களே ஒரு லெவலுக்கு மேலே உங்கள் சப்கான்ஷியஸில் போய் ஏறிடும். ஓகே, நீங்கள் அன்ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டீங்க, ஓவராக சாப்பிட மாட்டீங்க, இல்லை சப்போஸ் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டாலும் வில் கோ அண்ட் டூ சம் எக்ஸசைஸ், வில் ஸ்டார்ட் பேர்னிங் சம் கேலரிஸ். ஓகேவா? ஸோ ட்ராக் யுவர் வெயிட்ஸ், யுவர் எக்ஸசைஸ், என்னெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்றதெல்லாம் டெய்லி ட்ராக் பண்ணிட்டுருங்க. வெதர் நீங்கள் சிஏ லைக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் டூ திஸ். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி ஒரு மோட்டார் சைக்கிள் டெய்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்மளுடைய ஹியூமன் பாடியும் வந்து ஒரு டூல் மாதிரி தான். ஸோ ஒரு மிஷின் மாதிரி தான். அந்த மிஷினை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும், கரெக்டாக? அப்படி நம்ம பார்த்துக்கலன்னா, அந்த மோட்டார் சைக்கிள் நம்ம சரியாக பார்த்துக்கலனா வந்து என்ஜின் வந்து போயிடும், கரெக்டாக? அந்த மாதிரி நம்ம பாடி போயிடும். ஸோ அதனால் நல்லா ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ கோ அண்ட் பை வெயிட் ஸ்கேல் இமிடியேட்லி. அதுக்கப்புறம் போன இயர் வந்து 5K வந்து 12 டைம்ஸ் போனோம்ல. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டபுள் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக 24 டைம்ஸ். அண்ட் நான் என்னென்ன கோல்லாம் அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயே வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோவிங் மீ, போய் ஃபாலோ பண்ணுங்கள். இட்ஸ் பேசிக்கலி போட்டு மிஸ்டர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா? அக்கௌண்டன்ட். ஐ வில் கிவ் த லிங்க் பிலோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 10K ரன்னிங் ஓடணும். போன வாட்டி ஒரு டைம் வந்து போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஐ குடன்ட் டூ இட். பட் இந்த வாட்டி கண்டிப்பாக அட்லீஸ்ட் 2 வாட்டி வந்து நான் முடிச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன் மந்த்துக்குள்ளே ஒரு வாட்டியும், டிசம்பருக்குள்ளே இன்னொரு வாட்டியும் வந்து கண்டிப்பாக ஓடணும். அதுக்காக ப்ராக்டிஸையும் நான் ஐ வில் கெட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் வீக்லி வந்து ஒரு 50,000 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கணும்னு. ஏன் டெய்லின்னு வைக்கலன்னா, சம்டைம் வி டென் டு மிஸ் இட், கரெக்டாக? இல்லைனா சம்டைம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டே கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதனால் வீக்லி வந்து ஒரு 50,000. ஸோ பேசிக்காக 1000 ஸ்டெப்னால் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரும். ஓகேவா? நடக்கிறதோ ஜாகிங் பண்ணுறதோ.
ஸோ 50,000 ஸ்டெப்ஸ்னால் வீக்லி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் நடக்கணும், இல்லை ஜாகிங் போகணும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அ வெரி ஹெல்த்தி ப்ராக்டிஸ். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்காக தான் வந்து இப்போது ஐ ஸ்டார்டட் வியரிங் ஸ்மார்ட் வாட்சஸ். ஸோ பர்சனலி எனக்கு வந்து டிஜிட்டல் வாட்சஸ் தான் பிடிக்கும், இந்த நார்மல் டிஜிட்டல் வாட்சஸ். பட் இந்த ஸ்டெப்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக ஐ ஸ்டார்டட் வியரிங் த ஸ்மார்ட் வாட்சஸ் நோ. வெஜிடபிள் ரிலேட்டட் ஃபுட் வந்து நான் சமைக்கணும் அப்படின்னு வந்து லாஸ்ட் இயரில் வந்து கோலாக வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து ப்ரோட்டீன் ரிச் பேஸான வெஜிடபிள் ஃபுட், ஃபார் எக்ஸாம்பிள் சோயா சக், அதெல்லாம் வந்து பன்னீர், அதை பேஸ் பண்ணி வெஜிடபிள் டிஷ் வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஐம் பிளானிங். பிகாஸ் யூ வில் கெட் டு நோ, ஓகே ப்ரோட்டீன் வந்து எதுக்காக, கார்போஹைட்ரேட்ஸ் எதுக்கு இருக்குது, ஃபேட்டு அப்படின்ற ப்ரொப்போர்ஷன் வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக வந்து உங்களோட டயட்டில் வந்து வச்சுட்ருக்கணும். பிகாஸ் தட்ஸ் கோனா உங்களுடைய பாடி வெயிட்டு, உங்கள் மசில் கெயின் எல்லாத்துக்கும் வந்து இட்ஸ் கோனா ஹெல்ப் யூ லாட். ஸோ அதனால் வெறும் வெஜிடபிளாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ப்ரோட்டீன் ரிச் வெஜிடபிள் டிஷ் வந்து அது கோ டு டிஷ் அப்படின்றத நான் கற்றுக்கணுன்னு இருக்கேன். ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்க வெஜிடபிள் டிஷ்ஷஸ். பட் இன்னும் பெருசாக வந்து சமைக்க ஆரம்பிக்கல. லெட்ஸ் see how it goes. அண்ட் வீக்லி 1 or half a day வந்து மீ டே. ஏன்னா இவ்வளோ விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஐல் பி லைக் வெரி ஸ்ட்ரெஸ்ட். அண்ட் லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னா, நான் எப்படியாச்சும் வந்து செப்டம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஐ வாஸ் லைக் ஸ்ட்ரெச்சிங் மை செல்ஃப் லாட். மார்னிங் வந்து ஆஃபீஸ்க்கு போவேன், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு கிளாஸஸ் நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ்லாம் சால்வ் பண்ணிவிட்டு தூங்கிட்டு திரும்பி அகெயின் இட் வில் கோ. இப்படிலாம் பண்ணும்போது தான் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு அச்சீவ். அதாவது செப்டம்பர் 2025 எக்ஸாமுக்கு முன்னாடி என்னாலே அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் வந்து முடிக்க முடிஞ்சு. பிகாஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இனிஷியலி தே பிளான் டு டேக் கிளாஸஸ், பட் அவங்களுடைய ஒர்க் கமிட்மெண்ட்டால் தே குடன்ட் டூ இட். ஸோ அதனால் ஐ ஹேட் டு டேக் ஸ்டெப் இன் தேர் ஷூஸ். அதுக்கப்புறம் ஐ ஹேட் டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஸ்டஃப். அப்படி போச்சு. ஸோ ஐ எண்டட் அப் ஹேவிங் ஸோ மச் ஸ்ட்ரெஸ். நான் சிஏ படிக்கும்போது கூட அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனதில்லை. வந்து சிஏ கிளாஸஸ் எடுக்கிறதே வந்து ஐ வாண்டட் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஓவராக எடுத்துக்கக்கூடாது. ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து மோட்டிவ். அண்ட் நான் வந்து என்னுடைய ஃப்ரீ டைமில் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் எனக்குன்னு வந்து வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஹாஃப் டே வந்து எனக்கு பிடிச்சது பண்ணும். லைக் ஈவன் இஃப் ஐ எம் டூயிங் நத்திங்னா கூட ஃபைன். ஓகேவா? பட் அந்த டே வந்து எனக்காக ஐ கேன் டூ. இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்கலாம், இல்லை யூடியூப்பில் ஏதாவது ரேண்டம் வீடியோஸ் பார்க்குறது, என்னவா இருக்கட்டும். பட் இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஐம் ப்ரையாரிட்டைசிங் மை செல்ஃப். ஸோ அதுக்காக தான் இந்த 1 டே எல்லாம் ஆஃப் அ டே வீக்லி. ஓகேவா? ஸோ அந்த டைம் வந்து இதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் தட்ஸ் ஒய் இப்போ வந்து நான் பெருசாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கல. ஓகே, நான் வந்து ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணிவிட்டு, ஓகே இந்த ஃப்ரீ டைமில் ஐம் கோனா டேக் திஸ் கிளாஸஸ் அப்படின்ட்டு ஒரு லாங்கர் டைம் ஸ்கேல் வந்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ கியூஏனா ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்து ஆகும் கிளாஸஸ் முடிக்க. வெறும் 1 மந்த்லேயே முடிக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் போடுறதில்ல. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து டோன்ட் டேக்ஸ் டூ மச் ஸ்ட்ரெஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு இது 2 டிஜிட்டா 3 டிஜிட்டாக நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு இந்த நம்பர் தெரியும். அந்த நம்பர் வந்து ரீச் ஆகுதும் அப்படின்றது ஒன் ஆஃப் த பிளான். அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். யூகேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோட பென்ஷனு எல்லாத்தையும் சேர்த்து இந்த டிஜிட் நம்பர் வந்து ரீச் ஆகுதான்னு பார்க்கணும். அண்ட் நான் என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோ போடுறேன்னு சொன்னேன்ல, ஸோ அதில் வந்து இந்த நம்பரை வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளான் நம்பர் 14 வந்து ட்ராவல். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக லண்டன், பாரிஸ், ஆம்ஸ்டர்டம் அண்ட் ஆல்சோ இந்தியாவுக்குள்ளே நான் பெருசாக வந்து விசிட் பண்ணதில்லை. ஸோ அதுக்கும் ட்ராவல் பண்ணணும். பட் ஐல் மேக் ஷூர் தீஸ் ஆர் பட்ஜெட்டட் பிளான் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டூ மச் மணி ஆன் த ட்ராவலிங். அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸஸையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. பட் யா, அட்லீஸ்ட் இந்த பாரிஸ், லண்டன், ஆம்ஸ்டர்டமில் 3மே போகணுன்னு தான் ஆசை. ஈவன் 2 போனால் கூட இட்ஸ் ஓகே. அண்ட் இந்தியாவிலையும் வந்து ஐ ஷுட் ஸ்டார்ட் விசிட்டிங் பிளேசஸ். லெட்ஸ் see how it goes. பட் அந்த பட்ஜெட் பண்ணி என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியுதா அப்படின்றத அதை வீடியோவாகவும் எடுத்து போடுறேன். லெட்ஸ் see. அண்ட் யூடியூப் மெம்பர்ஷிப் ஆரம்பிக்கணும்னு சொன்னல, ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த பிளான். ஸோ அதில் வந்து பேசிக்காக என்னுடைய நெட்வொர்த்தை ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ ஒன்லி ஃபார் தட் டார்கெட்டட் ஆடியன்ஸ், எல்லாருக்காகவும் இல்லை. அண்ட் ஃபயர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போட போகிறேன். அண்ட் யூஸ்வலாக இந்த நெட்வொர்த் ரிவீல் பண்ணுற வீடியோ வந்து மெம்பர்ஷிப்காக, ஜென்ரலாக ஃபயர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து எல்லாருக்காக தான். ஓகேவா? ஸோ வேர் எவர் ஐ ரிவீல் மை என்னுடைய நெட்வொர்த்தை ரிவீல் பண்ணுறேன். மந்த்லி ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜான்வரியில் இவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபெப்ரவரி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு மந்த்லி போட போகிறேன். அது வந்து ஒன்லி ஃபார் த மெம்பர்ஷிப். அண்ட் அதர் ஜென்ரல் வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு யூடியூப்பில் வந்து இப்போதைக்கு நம்ம 36,000 சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் இருக்கோம். லைக் அந்த லெவலில் இருக்கோம். ஸோ இந்த இயர்க்குள்ளே 75K வந்து அச்சீவ் பண்ணணும். பட் நானும் அதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்காக வி ஹேவ் டு புட் லாட் ஆஃப் வீடியோஸும் போடணும். லெட்ஸ் சி. இப்போ 75Kன்றது கொஞ்சம் ஸ்ட்ரெச் கோல் மாதிரி தான். பட் வில் ட்ரை டூயிங் இட். அண்ட் இன்ஸ்டாகிராமில் 50K ஃபாலோவர்ஸ் அச்சீவ் பண்ண முடியுதான்னு வில் கிவ் இட் அ ட்ரை. ரைட் நோ வந்து கிட்டத்தட்ட 11K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ட் யூடியூப்பில் 36K இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது டபுள் ஆகணும். இது வந்து 5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹவ் டு புட் மோர் வீடியோஸ், மோர் குவாலிட்டி வீடியோஸ். அண்ட் தென் 18 வந்து இது வந்து நானும் என் கசினும் வந்து பிளான் பண்ணது. அதாவது அமேசானில் அட்லீஸ்ட் 2 ப்ராடக்ட் யாச்சும் விற்கணும். பட் என்ன ப்ராடக்ட் விற்க போகிறேன், நான் நான் தயாரிச்சு விற்க போகிறேன், இல்லை ஏதாச்சும் இம்போர்ட் பண்ணி விற்க போகிறேன்னா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பட் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நிறையா இருக்கும் கரெக்டாக. ஸோ அமேசான் நம்ம லிஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். சப்போஸ் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்லாம் என்கிட்ட இருக்கணும். ஸோ அதுக்கான ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 2 ப்ராடக்ட், இந்தியாவில் ஒரு 2 ப்ராடக்ட், அயர்லாண்டில் ஒரு 2 ப்ராடக்ட் வந்து விற்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பிளான் இருக்குது. அண்ட் 19, 20, 21 வந்து பர்சனல் பிளான். அண்ட் 22 வந்து இது வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான். ஸோ எனக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்றது வந்து ஒரு சிஏ, ஏசிசிஏ கிளாஸஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் கிளாஸஸ் ஆரம்பிக்கணும். ஸோ ரைட் நோ வந்து வாட் ஆர் த கிளாஸஸ் தட் வி ஆர் கரண்ட்லி கிவிங் ஆர் வாட் ஆர் த கிளாஸஸ் வி ஆர் பிளானிங் வந்து எல்லாமே வர்ச்சுவல் கிளாஸஸ் தான். பட் ஃப்யூச்சரில் ஃபிசிக்கல் சிஏ, ஏசிசிஏ கிளாஸஸ் கொடுக்கணுன்றது பிளானு. அதுக்கான ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக லாங் டேர்ம்னு எழுதியிருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் அ 2026 கோல். பட் அதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து இந்த 2026 ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ டோட்டலாக 22 கோல்ஸ் இருக்குது. இதை அச்சீவ் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக அச்சீவ் பண்ணிவிட்டு ஐல் போஸ்ட் இட் ஆன் த இன்ஸ்டாகிராம். ஓகே, ஸோ தட் யூ வில் ஆல்சோ பி அவேர். அண்ட் ஐ திங்க் வாட் ஐம் கோனா டூ இஸ், இதை வந்து ஒரு ஒன் ஷீட்டில் வந்து நான் லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் எங்கேயாச்சும் செவுத்தில் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ தட் எவ்ரி டைம் when I look at the mirror or every time when I go and see a place, டெய்லி பார்க்குற பிளேஸில் வந்து ஒட்டிடுவேன். ஸோ தட் எவ்ரி டைம் when I go there I'll be able to see this. That will remind me, okay, you have to do this. ஸோ you have to start doing this so to achieve that அப்படின்ட்டு. ஸோ இப்போ 75,000 யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் அச்சீவ் பண்ணணும்னா இட்ஸ் நாட் அ ஒன் டே திங் கரெக்டாக. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக யூ ஹேவ் டு ஸ்டார்ட் மேக்கிங் வீடியோ அப்படின்ட்டு சம்வேர் இந்த பேக் ஆஃப் த மைண்ட் வந்து நான் புஷ் பண்ணோம். ஸோ தட்ஸ் வாட் ஐம் கோனா டூ. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட்டில் போய்ட்டு உங்களுடைய கோல்ஸ் என்ன அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். அண்ட் ஓகே, ஸோ தட்ஸ் எவ்ரிதிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எழுதுறது வந்து அப்சல்யூட்லி வந்து ஹெல்ப் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ரெசல்யூஷன் எழுதுனா எதுக்கு, நம்ம எப்படினாலும் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ டோன்ட் லிசன் டு தெம், லிசன் டு மீ. ஓகே, இட் ஹெல்ப் மீ. 2025 நான் இந்த மாதிரி ஒரு பிளான் எழுதுனனால தான் ஐ குட் ஏபிள் டு அச்சீவ் 70 to 80% ஆஃப் இட். அண்ட் அதே மாதிரி 2026 நான் எழுதியிருக்கேன். இல்லை எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கான ஸ்டேட்டஸ்லாம் வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோவிங் மீ ஆன் இன்ஸ்டாகிராம் அதில் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. ஸோ கமெண்ட் யுவர் கோல்ஸ் அண்ட் வில் see you in the next video. Until then, bye bye. Take care.